வணக்கம் மக்களே, கோதுமையோடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கோதுமையை அடிக்கடி உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் வெளியேறி ரத்தம் சுத்திகரிக்கப்படும். கோதுமையில் புற்றுநோய் தடுக்கக்கூடிய விட்டமின் இ, செலினியம் மற்றும் நார்சத்து போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. கோதுமையில் நீங்கள் களி மாதிரி செஞ்சு விருப்பமான குழம்பு வகைகளோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா கூட உங்களுடைய கொழுப்போடைய அளவை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளை கோதுமை நமக்கு அளிக்குதுங்க மக்களே. கோதுமையில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கொண்டு இந்த மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது. எந்தெந்த விதமான நோய்களை கோதுமை குணப்படுத்து அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புளித்த ஏப்பம் சரியாகும் நீங்க கோதுமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. வயிற்றில் புளிப்புத்தன்மை இருக்கிறவங்க மற்றும் புளித்த ஏப்பம் அடிக்கடி வரக்கூடியவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையை ரவை போல நீங்க அரைச்சி கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ வயிற்றில் புளிப்புத்தன்மை உங்களுக்கு நீங்கி போயிடும். அதே போல் அந்த புளித்த ஏப்பமெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். வியர்க்குரு குறையும் நீங்க கோதுமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. வியர்க்குருவால் அவதிப்படுபவர்கள் கோதுமை மாவை புளித்த காடி நீரில் கலந்து பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய விரைவில் இந்த வியர்க்குருவை மறைய செய்யும். கோதுமையை உணவில் அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு உடல் பலம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வியர்க்குரு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் கோதுமைக்கு இருக்குங்க மக்களே. கோதுமையில் புற்றுநோயை தடுக்கக்கூடிய விட்டமின் இ, செலினியம் மற்றும் நார் சத்து இருக்கு. எனவே கோதுமையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் தடுக்கப்படும். கபம் சரியாகுவதற்கு நீங்க கோதுமையை எடுத்துக்கலாம். கோதுமையை முந்தின நாளே நீங்க நீரில் ஊற வச்சுட்டு காலையில் இடிச்சு பசையாக்கி அதை நீங்க மெல்லிய துணியில வடிகட்டி பிழிஞ்சு வரக்கூடிய பால் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க எடுத்துட்டு கோதுமை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பாலை நீங்க அந்த கப நோயாளிகள்லாம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரையினுடைய அளவு உங்களுடைய பிளட்ல குறைய ஆரம்பிக்கும் நீங்க கோதுமையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. சம்பா கோதுமையை சாப்பிட போது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கெல்லாம் பிளட்ல சுகருடைய அளவு கணிசமான அளவில் குறைய ஆரம்பிக்கும். மேலும் மொத்த கொழுப்பு சத்து அளவு மற்றும் ட்ரைகிளிசரைட்ஸ் அளவும் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவில் குறைய ஆரம்பிக்கும் நீங்க சம்பா கோதுமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. பொதுவாகவே நீங்க கோதுமை எடுத்துக்கிட்டாலே பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். எரிச்சல் தீர்ந்து போவதற்கு நீங்க கோதுமை எடுத்துக்கலாம். கோதுமை மாவை நீங்க அக்கி புண், நெருப்பு புண், அதுக்கப்புறம் இந்த தோல்ல உறிஞ்ச இடம் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேல் தோல் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உறிஞ்சு போன இடம் மாதிரி இருக்கு அப்படின்னா அங்கே நீங்க வெண்ணெய் கலந்து இந்த கோதுமை மாவை பூசினீங்க அப்படின்னா எரிச்சல் தணிஞ்சு போயிடும். கோதுமை மாவை நீங்க களியாக செஞ்சு கட்டிகளின் மீது மேலே வச்சு நீங்க கட்டினீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு குணமாயிடும். ஸோ இந்த மாதிரி எரிச்சல் தீர்வதற்கு கட்டிகள் குணமாகிறதுக்கு நீங்க கோதுமையை பயன்படுத்தலாம். ரத்தம் சுத்திகரிக்கப்படும் நீங்க கோதுமையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. தினமும் நீங்க கோதுமையை உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும். உடல் பலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வலிகளை கோதுமை குணப்படுத்தும். முதுகு வலி, மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் கோதுமையை வறுத்து பொடித்து அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான வலிகள் குறையப்படும். பார்த்தீங்களா மக்களே, கோதுமை எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடாது, அதை மட்டும் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த கோதுமை எடுத்துக்கோங்க. பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.